மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ். 6 முதல் 60 வரை. மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ். அனைவருக்கும் வணக்கம். மதுரை டைரி யூடியூப் சேனல். இன்று நாம் 16 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாசகர்களை பெற்று முதலிடத்தில் இருக்கிறோம். அதற்கெல்லாம் காரணம் உங்களுடைய அன்பு, ஆதரவு, இன்னும் உங்களுடைய அந்த நம்பிக்கையான வார்த்தைகள். தினந்தோறும் பார்வையாளருடைய எண்ணிக்கை சென்று கொண்டிருக்கக்கூடிய வெற்றியை பார்த்து வியக்கிறோம். இப்பொழுது நாம் சந்திக்கக்கூடிய நிகழ்வு வெற்றி நமதே. ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நமது வெற்றி நமதே நிகழ்வு உங்களை சென்றடைந்து கொண்டு இருக்கிறதை நினைக்கிற பொழுது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. பெருமக்களே, பெரியோர்களே, ஆண்டோர்களே, சான்றோர்களே, அருமை தாய்மார்களே, எனதருமை மாணவ செல்வங்களே, இந்த நாள் ஒரு இனிய நாளாக மலர்ந்திருக்கிறது. இப்பொழுது நாம் சந்திக்க இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு விருந்தினர் மிக மிக அருமையானவர்கள். கின்னஸ் சாதனையாளர். தான் ஒரு செயலை செய்தால் அதிலே மாற்றம் வேண்டும் என்பதற்காக பள்ளி குழந்தைகளுக்கு பாடல்கள் மூலமாக பாடங்களை தருபவர். எப்போதும் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொடுக்கக்கூடிய ஒரு அன்புக்குரிய சகோதரியார் வருகிறார். இவருடைய அந்த பணி மாணவர் செல்வங்களுடைய பணியாக மட்டுமல்லாது பெற்றோர்கள் பெரியோர்களை ஈர்க்கும் வண்ணம் இருக்கக்கூடிய நமது நல்லாசிரியர், உலக சாதனையாளர், எல்லோரும் அறிந்த பெருமைக்குரிய திருமதி சுலைகா பானு அவர்கள் நம்மிடம் வந்திருக்கிறார்கள். அருமையான பெருமக்களே, நீங்களும் அவரை போல பல பணிகளை செய்ய வேண்டும் என்பதற்கான ஒரு சந்திப்பு தான் நமது வெற்றி நமதே. இந்த இனிய நாளில் நம்முடைய சிறப்பு விருந்தினரை நாம் சந்திக்கும் வேலைக்காக காத்திருக்கிறோம். இதோ காண்போம், ரசிப்போம், மகிழ்வோம், உயர்வோம். மீண்டும் வெற்றி நமதே என்று உங்களை வாழ்த்தி வரவேற்று வருக வருக என அன்புடன் வரவேற்பது மதுரை டைரி யூடியூப் சேனல். வருக வருக. மதுரை டைரி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஒரு நல்ல நிகழ்வு மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ஐயா அவர்களோட இணைந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் இன்னும் அதிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. எங்களுடைய நோக்கம் என்னன்னா, நீங்கள் ஒரு ஆசிரியராக இந்த பணியை தொடங்கியிருக்கீங்க. ஆனால் உங்களுடைய ஆரம்ப காலகட்டம் எங்கே படித்தீங்க, என்ன பள்ளியில் உங்களுடைய பள்ளி படிப்பு தொடர்ந்துச்சு, கல்லூரி படிப்பு எப்படி இருந்தது, இதெல்லாம் கொஞ்சம் தெரிந்து கொண்டால் மகிழ்ச்சியாக இருக்கும். அது கொஞ்சம் நீங்களே சொல்லுங்களேன், நல்லாயிருக்கும். ரொம்ப மகிழ்ச்சியா. நான் ஆரம்ப பள்ளி அப்படின்னு சொல்லும்போது பார்த்தோம்னா திருநெல்வேலியில் படித்தது. நான் $7 மிடில் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு திருநெல்வேலியில் பாளையங்கோட்டையில் இருக்குது சைல்ட் ஜீசஸ் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு கான்வென்ட். அங்கே தான் என்னுடைய ஆரம்ப கல்வி. 7ஆம் வகுப்பு வரைக்கும் அங்கே படித்தேன். அதுக்கப்புறம் அப்பா கவர்மெண்ட்டில் வேலை பார்த்ததுனால பணி மாறுதலாகி சென்னைக்கு போயிட்டோம். அங்கே சென்னையில் தான் லேடி வெலிங்டன் அந்த பள்ளியில், லேடி வெலிங்டன் அப்படின்ற ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் நான் 8ஆவது வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் அதே பள்ளியில் தொடர்ச்சியாக படித்தேன். என்னுடைய ஜூனியர் தான் நம்ம பாரதி பாஸ்கர் இருக்காங்க இல்லையா. நான் நான் 10th படிச்சுட்டு இருக்கும்போது அவங்க 9th படிச்சுட்டு இருந்தாங்க. எங்களோட பள்ளியில படித்த சிறப்புக்குரிய மாணவி கொஞ்சம் அமைதியா இருப்பாங்க. ஆமா, அவங்க சென்னை என்னங்கம்மா? ஆமா, சென்னையில இருந்தாங்க. சோ அதற்கு அடுத்து எல்லாமே சென்னையில தான் ஃபுல்லா சென்னை. அப்பா அம்மா பேர் என்னங்கம்மா? அப்பா பேர் முகமது யூசுப். அவங்க கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. எந்த பணியில இருந்தாங்க? அப்பா டிப்டி கலெக்டரா இருந்தாங்க. அம்மா படிக்கல. அம்மா 13 வயதுல திருமணம் ஆயிடுச்சு அம்மாக்கு. அம்மா எல்லாரையும் படிக்க வச்சாங்க. ஆமா, 13 வயதுல திருமணம் ஆயிடுச்சு. எனக்கு 17 வயதுல திருமணம் ஆயிடுச்சு. பரவாயில்ல, கெட்டிக்கார பிள்ளைங்கம்மா. திருமணத்துக்கு அப்புறம் தான் நான் அதுக்கு அடுத்து எல்லாம் +2 முடிச்ச உடனே திருமணம் ஆயிடுச்சு. நீங்க உடன் பிறந்தவர் உங்களுக்கு எத்தனை பேரு? என்னோட உடன் பிறந்தவர் 5 பேர். 5 பேர். நீங்க? நான் மூணாவது பெண். அப்புறம் 4வது ஒரு தம்பி, 2 அண்ணன். அவங்க எல்லாம் அங்கங்க நல்ல சிறப்பா? ஆமா ஆமா, எல்லாம் நல்லா இருக்கு. சரிங்கம்மா. அம்மாவோட பேர் என்னங்கம்மா? மெஹரனிஷா பேகம் அம்மாவோட பேரு. பெருமையா. அம்மா அவங்க படிக்கலனாலும் ரொம்ப அப்படியே எங்களை படிக்கிறதுல ரொம்ப ஆர்வத்தை ஊட்டி உங்களை கல்வி படிக்க வச்சாங்க. சரி, அதுக்கப்புறம் படிப்பு முடிச்சு அடுத்த படிப்பு எங்க படிச்சீங்க? கல்லூரி. திருமணம் ஆயிடுச்சு 17 வயசுல. திருமணமான உங்க கணவர் பேருங்கம்மா?
நஜ்முதீன். ஓ, அவர் தானே அவரு? அவர் சிலம்பாட்டத்துல பெரிய கெட்டிக்காரு அப்படின்னு சொல்லுவாரு, அவரு தானா? விக்டோரியா எட்வர்ட் மன்றத்துல எத்தனை பேரை அவரு பேச வச்சிருப்பாரு. அந்த மகிழ்ச்சி மன்றம், மகிழ்வோர் மன்றம் அப்படின்னு ஒரு நடத்துவாரு. சிலம்பம் சுத்துவாருப்பாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாதிரி அப்படி அப்படி யார்கிட்டையுமே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம கட்டணமின்றி அந்த பணியை செஞ்சார். அது அப்படி சொல்லுவோம். ஏன்னா இலவசம் அப்படின்றத காட்டணும். அதை செஞ்சவர் திரு நஜ்முதீன் அவர்கள். ரொம்ப மகிழ்ச்சி. அவரோட 17 வயசுல திருமணம். ஆமாங்க. என் பிள்ளைய அதாம்மா கேட்டுட்டு இருக்காங்க, சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வை அப்படின்றாங்கம்மா. அப்புறமா ஒரு வருஷம் கழிச்சு பையன் பிறந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் ட்ரைனிங் ஜாயின் பண்ணி டீச்சர் ட்ரைனிங் சென்னையிலேயே ஆசிரியர் பயிற்சி. சென்னையிலே. அவரு சென்னை வாசியா? இல்ல அவங்க மதுரையில தான் இருந்தாங்க. அவர் எனக்கு உறவினர் அப்படின்றதுனால நான் கல்யாணத்துக்கு முன்னாடி அவர்கிட்ட கேட்ட ஒண்ணே ஒண்ணு, என்னை படிக்க வைக்கணும் அப்படின்ற ஒண்ணு டிமாண்ட் மட்டும் தான் நான் வச்சேன். வேற எதுவும் அவர்கிட்ட கேட்கல. எனக்கு படிக்கணும், நான் டாக்டரேட் பண்ணணும்ன்றது என்னோட ஆசை. அதை மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்றது மட்டும் தான் நான் அவர்கிட்ட கேட்டேன் நானு. அதனால அடுத்து பையன் பிறந்ததுக்கு அப்புறமா டீச்சர் ட்ரைனிங். மூத்த ஒரு தம்பி அமீருதீன். அவன் பிறந்ததுக்கு அப்புறம் தான் ட்ரைனிங் ஜாயின் பண்ணேன். அவர் பிறந்ததுக்கு அப்புறம் தான் நான் படிக்க ஆரம்பிச்சேன். ஏன்னா இன்னைக்கு அவர் ரொம்ப பெரிய ஆளா இருக்காரு, நீங்க அது தெரியும்ல. சரிங்கம்மா. அப்புறம் வந்து நான் ட்ரைனிங்ல வந்து காலேஜ் ஃபர்ஸ்ட் எங்க லேடி வெலிங்டன் ஆசிரியர் பயிற்சி பள்ளி சென்னையில. ஆமா, லேடி வெலிங்டன் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு தெரியுமா? கல்வியல் கல்லூரி. ஆமா, நான் இருக்கும்போது அது கல்வியல் கல்லூரியா டயட்டா மாறுச்சு. நான் படிக்கும் பொழுது, 2வது படிக்கும் பொழுது. அங்க முடிச்சதுக்கு அப்புறம் நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் ரேங்க் அப்படின்ட்டு முடிச்சுட்டு வந்தேன். மதுரையில வந்து திருப்பி படிச்சதுக்கு அப்புறம் மதுரைக்கு வந்ததுக்கு அப்புறம் வீட்டுக்கிட்ட இருக்க ஸ்கூல்ல எல்லாம் ஒரு அப்ளிகேஷன் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி போய் கொடுத்ததுதான். ஆமா ஆமா, அப்படி வேலைக்கு எனக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கொடுக்கும் பொழுது நம்ம வீட்டுக்கு அருகில் ராஜவித்யாலயம் பள்ளி, ஃபாத்திமா நடுநிலை பள்ளி, ஹோலி ஃபேமிலி இது மாதிரி எல்லாம் கொடுத்தோம். ஏன்னா உடனடியா கூப்பிட்டது பாத்தீங்கன்னா ராஜவித்யாலயம் பள்ளி நிர்வாகி அவர்கள் தான் உடனடியா என்ன வர சொன்னாங்க. ஆமா, கட்டாயம் கட்டாயம் சரியான ஒரு வேலை கட்டாயம் எந்த விதமான இல்லாம வெறும் மெரிட்டை மட்டும் பார்த்து, தகுதி, ஆமா தகுதியை மட்டும் பார்த்து, இந்த மதிப்பெண் சான்றிதழ் என்னோட மற்ற சான்றிதழ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தாங்க. பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, ஆமா எல்லாத்துலயுமே நான் காலேஜ் ஃபர்ஸ்ட்ல இருந்ததுனால எல்லா சான்றிதழ்களையுமே பார்த்துட்டு, ஆமா நீங்க ஒரு வருஷம் நர்சரி ஸ்கூல்ல ஒர்க் பண்ணுங்க, அதுக்கு அடுத்து நம்ம வந்து பள்ளியில மழலையர் தொடக்க பள்ளியில ஒரு ஆண்டு. ஆமா, அதுக்கப்புறம் அவங்களுடைய நிரந்தர பணி. ஆமா, முடிச்ச வருஷமே எனக்கு 1990ல ராஜவித்யாலயம் அந்த ஏல மெட்ரிகுலேஷன். 1990 மறக்க முடியாத வருஷமா? ஏன்னா நான் வாக்கப்பட்ட வருஷம் அது. ரொம்ப தம்பி நீ அங்க எடுத்துறியா நீ? ஆமா சொல்லு. இல்ல மறக்கூடாதுங்க, கட்டாயமா. இறைவா. சரிங்கம்மா. அப்புறம் அந்த பள்ளி, ஆமா 92ல இருந்து நான் நிரந்தர பணியிடத்துல வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நான் நர்சரி ஸ்கூல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது தான் பாப்பா பிறந்தது. அவ பிறந்து 40 நாள்லயே எனக்கு லீவ் போஸ்டிங் கொடுத்தாங்க. கண்டினியூஸா லீவ். அப்போ வந்து லீவ் போஸ்டிங் ஒன்று இருக்கும் இல்லையா நம்ம காலத்துல? அப்பெல்லாம் கொடுத்தாங்க. ஆமா இருந்தது, கொடுத்தாங்க. அதெல்லாம் நல்லா செஞ்சாங்கம்மா. ஒண்ணும் மாட்டேன். நீங்க பொற்காலத்துல இருந்தவங்கம்மா. அதுக்கு அடுத்த வருடம் நிரந்தர பணியிடம் ஆயிடுச்சு. அடுத்து நம்முடைய இலக்கு நோக்கம், உங்களுடைய தம்பி பண்ணி என்ன படிச்சாரு? பெரியவரு பையன் பெரிய வந்து இங்க சிக்ரியில படிச்சான், பிடெக். ஆமா சிக்ரி பிடெக் படிச்சான். அதற்கு அடுத்து வந்து பொண்ணு வந்து கேசிஇடில பிடெக் பண்ணா. பாப்பா பேரு ஆஷிஃபா. இப்ப தம்பிக்கு அப்புறம் திருமணம் ஆயிடுச்சா? இல்ல தம்பிக்கு அடுத்து வந்து ஹையர் ஸ்டடீஸ் வந்து ஃபாரின் போகணும்னு அப்ளை பண்ணா. யூஎஸ்ல வந்துச்சு, கனடால வந்துச்சு. பட் கனடா ப்ரிஃபர் பண்ணா. ரெஜைனால எம்எஸ் பண்றதுக்காக கனடா போனா. எம்எஸ் கனடா மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பண்றது. அங்க ஸ்காலர்ஷிப் தான். நாங்க அதான் சொல்றேன், மணியே இல்ல, பியூர் மெரிட் தான். 2 குழந்தைங்களுக்குமே நம்ம வந்து அதுதான் சொன்னேன். நம்ம ஒரு பழமொழி, ஊராம் பிள்ளை ஊட்டி வளர்த்தா தாம் பிள்ளை தாளா வளரும்ன்ற மாதிரி. உண்மையாகவே நம்ம அடுத்த குழந்தைங்க மேல நம்ம எவ்வளவு அக்கறை காட்டுறோம், நம்ம அன்பா இருக்கிறோம், அவங்களோட கல்விக்கு எவ்வளவு உறுதுணையா இருக்கிறோம் அப்படின்றதுனால என்னுடைய குழந்தைகளை வந்து கடவுள் வந்து கல்வியில வந்து எந்த விதமான தொய்வும் இல்லாம 2 பேருமே பள்ளி அளவுல முதல் மாணவர்களா 2 பேருமே. ஆமா 2 பேருமே 7th டே பள்ளியில ஃபர்ஸ்ட் தான். 2 பேருமே 7th டே. ஆமா 7th டே மாணவர்கள். அதே மாதிரி மூத்த தம்பி எப்போ படிப்பு முடிச்சாரு? அவருக்கு இப்ப அந்த மனவாழ்வு திருமணம் வந்து தம்பிக்கு வந்து 2000
16ல திருமணம் ஆச்சு. பொண்ணுக்கு தான் முதல்ல ஆச்சு. 2015ல பொண்ணுக்கு. நல்ல வேலை வந்துறீங்க. அதை நீங்க அந்த உலக சாதனைக்காக எடுத்தீங்க இல்லையா, அது எப்படி உங்களுக்கு அந்த யோசனை வந்துச்சு? உங்களை அதுக்கு யாரு தூண்டி விட்டா? அதாவது எனக்கு வந்து உலக சாதனை புரியணும்ன்ற எண்ணம் நீண்ட நாளா இருந்தது. யாருமே செய்யாத ஒன்று செய்யணும் அப்படின்னு எப்பொழுதுமே நான் நினைச்சிட்டே இருப்பேன், ஏதாவது ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு. பட் எனக்கு டீச்சிங் இஸ் மை பேஷன்ற மாதிரி டீச்சர், அந்த டீச்சிங் வந்து ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். ஆமா, ரொம்ப ரொம்ப. அதாவது என் நேரம் தூக்கத்துல சொல்லி கொடுத்தனால சொல்லி கொடுத்துட்டு இருப்பேன். எந்த நேரம்னாலும் எந்த பாடம்னாலுமே தமிழ், ஆங்கிலம், ஆமா 5 பாடங்களுமே நான் 10ஆம் வகுப்பு வரைக்கும் கணிதம், அறிவியல், சமூக 5 பாடங்களுமே அப் டு 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எனக்கு எந்த நேரத்துல குழந்தைங்க வந்து கேட்டாலுமே என்னால உதவி செய்ய முடியும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல ஆசிரியரியா, அதை தான் நான் முதவே சொன்னேன். நீங்க விரைவில் அவங்களுக்கு தேசிய நல்லாசிரியர் மதுரையில கிடைக்க போகுது. அப்ப நினைப்பீங்க, ஆமா மதுரை டைரியில அவங்க சொன்னது நடந்துச்சுன்னு. சரிம்மா. அதனால ஏதாவது ஒன்று வித்தியாசமா பண்ணணும்னு, ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள்லையுமே யூனிக்கா இருக்கணும்னு யோசிப்பேன். தனித்துவமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுனால எனக்கு வந்து டீச்சிங்ல வேர்ல்ட் ரெக்கார்ட் யார் பண்ணிருக்கான்ற கொஞ்சம் வேர்ல்ட் ரெக்கார்ட், ஆமா, உலக சாதனை பண்ணலாம். இதுக்கு எவ்வளவு காலம் எடுத்துக்கிட்டீங்க? இதுக்குரிய முயற்சி என்ன? ஆமா, இதற்கு வந்து ஒரு மாசத்துக்கு நான் பேக்கப் ஒர்க் பண்ற மாதிரி இருந்தது. ஆமா, 30 நாளைக்கு தயாரிச்சீங்க. ஆமா, அது என்ன ஸ்கூலை விட்டு முடிச்சு வந்து தானே பண்ற மாதிரி இருக்கும். ரெகுலர் பள்ளி முடிச்சுட்டு வந்து திரும்ப வந்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் போடுறதுல இருந்து சார்ட் ப்ரிப்பரேஷன், டீலம் எடுக்கிறது, இது மாதிரியான நிறைய வேலைகள் வந்து பேக் ஒர்க் நிறைய. எத்தனை மணி நேரம் நீங்க நடத்துறீங்க? நான் 40 மணி நேரம் நடத்தலாம் அப்படின்றதுக்கு நான் பிளான் பண்ணியிருந்தோம். 40 மணி நேரம் ஆமா அப்படின்றது மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனா தாண்டியே போயிடுச்சு. இன்னும் கூட விட்டுருந்தாலும் நான் எடுத்துட்டே இருந்திருப்பேன். ராத்திரி முழுக்க விழித்திருந்து எடுத்தீங்க? அப்படியா? அப்புறம் உறக்கம் இல்ல, தூக்கலாம் வரல. இப்ப நம்ம வீட்டு விசேஷம் எல்லாம் நமக்கு எங்க தூக்கம் வருமா? எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கும் இல்லையா? இத்தனை ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒரு ஆசிரியர் பணியினுடைய நேசத்தை நான் பார்த்து ரொம்ப வியப்படைகிறேம்மா. நீங்க தான் வெற்றிக்கு சொந்தக்காரர். வாழ்க. சொல்லுங்க. அது மாதிரி எத்தனை மணி நேரம்? 42 மணி நேரம் 19 நிமிடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலா அவங்க அனௌன்ஸ் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்தாங்களாமா, வந்து அட்ஜுடிகேட்டர்ஸ் கூடயே இருந்தாங்க. நம்மள வாட்ச் பண்ணிட்டு உங்களுக்கு கொஞ்சம் ஓய்வு, சாப்பாடு மிச்சது எதுவுமே 1 ஹவருக்கு 1 மணி நேரம் நம்ம பாடம் எடுத்தோம்னா ஒரு 10 நிமிஷம் டைம் தருவாங்க. நாம அந்த 10 நிமிடங்களை வந்து அப்பப்ப எடுத்துக்காம மொத்தமா சேர்த்து வச்சுட்டோம்னு வச்சுங்களேன், ஒரு 20 நிமிடம் 20 அப்படி வந்துச்சுன்னு வச்சு அந்த டைமை நம்ம வந்து ஆமா ரெஸ்ட் ரூம் போறது அது மாதிரி பயன்படுத்திக்கலாம். அதாவது தன்னை தகுதிப்படுத்துதல், தயார்படுத்துதல், அது மட்டுமல்ல தன்னுடைய வாழ்வையே பிறருக்கு தருதல்ன்றது ஒரு பெரிய முயற்சி. அப்புறம் சாப்பிட்றது அதெல்லாம் வந்து நான் பவர் பாயிண்ட் போட்டுட்டு அப்படியே ஸ்பூன்ல அதுக்கெல்லாம் டைம் எடுத்துக்கவே இல்லை. ஏன்னா அதெல்லாம் டீச் பண்ணிட்டே நான் ஸ்பூன்ல சாப்பிட்டுட்டுவேன். இதை லிக்விடா கொஞ்சம் நிறைய குடிச்சுக்கிட்டேன். எனக்கு பெரிய இந்த நேரத்தை சொல்ல வேணும் அப்படின்னா அண்ணன் இஸ்மாயில் அண்ணன் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அண்ணன் தான் வந்து எம்சி ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட பார்த்து எனக்கு அந்த ஏசி ஹால் பார்த்து சார் ஐயா அவர்களை இந்த நேரத்தை நான் நினைக்கிறோம், நன்றி சொல்லணும். அவர் தான் அந்த ஏசி ஹால் ஸ்கூல் எம்சி ஸ்கூல்ல அந்த கம்ப்யூட்டர்ல ரூமை கொடுத்து உதவிக்கு இன்றைக்கு தலைமை ஆசிரியர் இருக்கக்கூடிய பாலாஜி சார் தான் எனக்கு வந்து திரு பாலாஜி அவர்கள். ஆமா ஆமா ஆமா, அவங்க நான் நிறைய பேருக்கு நான் நன்றி சொல்லணும் உலக சாதனைக்கு காரணம் போது. திரு மன்னாதி மன்னன் திரு இஸ்மாயில் ஐயா, அவர் தினம் என்னுடைய வீட்டில் படம் பார்ப்பேன். காரணம் நானும் என்னுடைய மனைவியும் மாலையை போட்டு நிற்போம், அவர் பின்னாடி உட்காந்து இப்படி பார்ப்பாரு. அப்படி ஒரு ரசிப்பாருமா அவர். உலகையா நீங்கள் வரணும்னு நம்மளை யோசிக்க வைப்பார். அது மாதிரி அவருக்கு ஒரு நன்றி. அப்புறம் வேறு யாருக்கெல்லாம் நன்றி சொல்லணுமோ சொல்லிடணுமா நம்ம. எனக்கு இந்த டீச்சிங் எய்ட் ப்ரிப்பேர் பண்றதுக்கு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான், ராமலட்சுமி, சிவகாமி. ஆமா, டீச்சர்ஸ் என்னோட கூட வந்து என் கூடயே இருந்து எல்லாம் ஹெல்ப் பண்றது, வரைகிறது, எழுதுறது. ஏன்னா நான் மட்டும் பண்றதுன்னா கஷ்டம். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் பவர் பிரசன்டேஷனுக்கு லேப்டாப்போட என்னோட கூட இருந்து அது மாதிரி அங்க வந்து எனக்கு இரவு பகல் பார்க்காம மாத்தி ஷிஃப்ட் போட்டு என்னோட முன்னாள் மாணவர்கள் எல்லாருமே இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருந்த அந்த முன்னாள் மாணவர்கள் ஆமா ரொம்ப, அதாவது அவங்க எல்லாமே தூங்கவே இல்லை. என் பிள்ளைங்க யாருமே அவ்வளோ எனக்கு சப்போர்ட்டா இருந்தாங்க. நான் உடனே தூங்கிடுவேம்மா, உட்கார்ந்த இடத்துல தூங்குறாள்மா. நான் பாட இடத்துல உங்களை தூங்க மாட்டேன். ஆமா, நீங்க உங்களை தூங்க விடாம நான் பாடம் எடுப்பேன். நான் இப்படி ஒரு ஆசிரியரை நான் இத்தனை ஆண்டு காலமா தேடிக்கிட்டே இருந்தேன். சிலரை பார்த்துருக்கேன், சிலர் நேசிப்போடு இருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு நீங்கள் இன்னைக்கு தான் உங்கள்கிட்ட இதெல்லாம் கேட்குறேன். ஆனால் உண்மையிலே இந்த ஆசிரியர் பணி, அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி அப்படின்லாம் சொல்லுவாங்கம்மா. நீங்கள் நிறைய அர்ப்பணிச்சிருக்கீங்க.
சொல்லுங்க. அதாவது வரலாறு அப்படின்னு சொல்லும்போது என்ன நினைப்பாங்கன்னா அது ரொம்ப போர் சப்ஜெக்ட், அது எப்போதும் மத்தியானத்து மேல இருக்கும், எல்லாம் தூங்குவாங்க, லஞ்ச் வேலையே தூங்குறதா வேலை. எனக்கெல்லாம் வரலாறா அப்போ கண்ணை முடுறேங்க, ஆனா கண்ணு ரெண்டும் திறந்திருக்கு, அது ஒரு விஷயம், ஆனா தூங்குவேன் அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனா என்னுடைய வகுப்பறையில பாத்தீங்கன்னா ஒரு 3 மணி ஆயிடுச்சு, ஒரு 4ஆவது படிக்கிற பையன் எல்லாம் வந்து போய் தூங்குப்பா அப்படின்றேன் நானு. அந்த பையன் இல்ல மிஸ் நான் உங்களோட இருக்கிறேன், நான் தூக்கம் வரல எனக்குன்னு. பாத்தீங்களா? எனக்கு ரொம்ப இல்ல, அவங்க தாத்தா கூப்பிடுறா வீட்டுக்கு போலான்னு கூப்பிடுறாரு, போற மாதிரியே இல்ல. ஆமா நான் இங்க நல்லா, நான் இங்க முடிச்சிட்டு இருக்கேன், நல்லா இருக்கு எனக்கு. ஏன்னா முழுவதுமே வந்து செயல்பாடுகள் கற்றலில் செயல்பாடுகள், அதுபோக ஈடுபடுத்துதல், அந்த குழந்தைகளை வச்சுதான். ஆமா எல்லாமே நான் பேசிட்டே இருந்தா வந்து இதாயிரும் அப்படின்றதுனால ஆமா குழந்தைங்களை வந்து பாட கருத்துகள் ஃபுல்லாவே ஒரு பாடலா எழுதி கொடுக்குற, பாடி டான்ஸ் பாட்டு. ஒரு 2 வரியை சொல்லுங்களேன், என்ன பாட்டு? நான் எழுத பாடம் வந்து டெல்லி சுல்தான்களை பத்தி நீங்களே எழுதுனது? ஆமா எல்லாமே நானு எழுதுறேன். அப்படியா? பாடம் முழுவதும் புலவர்கள்லாம் மண்டபத்துல ஏதோ ஒரு புலவர்கிட்ட எழுதிட்டு வந்து வாங்கிட்டு வந்து அப்படிலாம் இல்லைங்கயா, நீங்க நானே எழுதுறது. சரிங்கம்மா. பாடத்துல உள்ள அந்த கருத்துக்கள் எல்லாம் வந்து பாடலா அப்படிங்கிற மாதிரி எழுதுறேன். சும்மா 2 வரி சொன்னீங்கன்னா அதாவது தெரிஞ்சுட்டு போறோம். டெல்லி சுல்தான் பாடம் படிப்போமா, அவங்க டெல்லியை தாண்டு வந்தாங்க, அட மாம்லுக்கு கில்ஜி துக்ளக்கு சையது லோடி மரபு தாங்க, அட மாம்லுக்கு கில்ஜி துக்ளக்கு சையது லோடி மரபு தாங்க, இப்படின்னு ஆரம்பிச்சு ஒவ்வொரு மரபுக்கும் தனித்தனியா ஒரு பாடல். இது என்னன்னா எல்லாருக்கும் அந்த வரிசை மறந்துடும், யார் ஃபர்ஸ்ட் அப்படின்றத. மாம்லுக்கு கில்ஜி துக்ளக்கு சையது லோடி, இந்த 5 வம்சங்களுமே அந்த டெல்லி சுல்தானேட்ல ஃபுல்லா வந்துரும். ஒரு வகுப்பறை சூழலை எப்போ நம்ம குழந்தைகளோட குழந்தையா மாறுறோமோ அப்போ அந்த ஆசிரியர் உயருக்கு வருவான்றதுக்கு அம்மா உதாரணம். வெற்றி நமதே. அப்போ நமக்கு அடுத்து உங்களுடைய லட்சிய நோக்கம் என்ன? இப்போ எத்தனை ஆண்டுகள் ஆசிரியர் பணியில் இருந்திருக்கீங்க? நான் இப்போ 33 ஆண்டுகள் ஆயிடுச்சுங்க. வாழ்க, பல்லாண்டு வாழ்க. அடுத்து 33 வருஷம் தொடர்ந்துட்டோம். இன்னும் எத்தனை ஆண்டுகள் உங்களுக்கு பணி? இன்னும் எனக்கு 2028ஆம் ஆண்டு நான் ஓய்வு பெற இருக்கேன். ஓய்வு பெற காத்திருக்கிறேன். ஆமாங்க ஆமாங்க. அவங்க அருமையான இந்த காலகட்டங்களில் இந்த அடுத்து எதிர்கால இளைஞர்களுக்கும் பிற நம்முடைய நண்பர்களுக்கும் சொல்லக்கூடிய ஒரு ஏதாவது ஒரு கருத்து இருந்தால் சொல்லுங்களேன், அவங்கள தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா வெற்றி நமதுன்ற வார்த்தைக்கு இதுவரைக்கும் நம்ம பலரையும் சந்திச்சிருக்கோம், நம்ம மதுரை டைரி யூடியூப் சேனல் மூலமாக பார்த்துருக்கோம். ஆனால் ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சியோடு உடைய ஒரு மிகச்சிறந்த நல்லாசிரியர் அப்படின்னு நிரூபித்து நம்மளை செயல்படுத்த வைச்ச அம்மா சுரேகா பானு அவர்களை பாராட்டுறோம். எங்க அது ஒரு நிறைவாக சொல்லுங்க பார்ப்போம். அதாவதுங்க எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா யாரையாவது ஒருத்தரை பார்த்து அதை மாதிரியே வரணும் அப்படின்னு யோசிக்கிறாங்களே தவிர சுயமாக சிந்திக்கிறது அப்படின்றது வந்து இன்னைக்கு குறைஞ்சிட்டே இருக்கிறது. ஆமா கட்டாயமா சுயமா சிந்திக்கணும். ஒருவரை போல ஆகணும்னு நினைக்காம நம்மகிட்ட என்ன மாதிரி வித்தியாசமா திங்க் பண்ண முடியும் அதான் மாத்தி யோசி அப்படின்ற மாதிரி. என்னட்டு ஆமா ஒருத்தர் மாதிரியே நானும் இருக்கணும்னு நினைக்க முடியாது. ஏன்னா நம்மகிட்ட இருக்க 5 விரலுமே ஒரே மாதிரி இருக்கிறது இல்லைங்க, வேற வேற மாதிரி இருக்கு. அப்போ அடுத்தவங்க மாதிரி நான் இருக்கணும் எப்படி நான் யோசிக்க முடியும்? எனக்குள்ள என்ன திறமை இருக்குது அந்த திறமையை நான் வளர்த்துக்கணும். நான் அவங்கள மாதிரி நான் இருக்கணும், இவங்கள மாதிரி நான் இருக்கணும், இவங்கள மாதிரி நான் பேசணும், இவங்கள மாதிரி நான் பாடணும்னு நினைக்க முடியாது. ஆமா நாம இருக்கணும். நமக்கு என்ன வருமோ அதில் முழு கவனம் செலுத்தணும் அப்படின்னா அதுதான் ஒரு வெற்றிக்கு வழியா இருக்க முடியும். ஒருத்தருக்கு நல்லா பாட முடியும், நல்லா பாடலாம், நல்லா படிக்க முடியும்னா நல்லா அதுக்கு முயற்சி எடுத்து படிக்கலாம், வரைகிறவங்க வரையலாம். நான் அதுதான் எல்லா திறமையும் இருக்குன்றது ரொம்ப பெரிய சந்தோஷம். ஒரு கடவுளோட ஆசீர்வாதம் தான் நிரூபிச்சிருக்கீங்க. அதை காட்டில் என்னன்னா மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களும் நம்ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் இந்த மாதிரி ஆசிரியர்களை தெரிவிக்கிட்டே இருக்காங்க. நல்லவங்க எங்கே இருக்காங்க, அது எனக்கு பிடிக்கும். இப்போ இருக்கிற இந்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருடைய செயல்பாடுகள், நம்முடைய பள்ளிக்கல்வித்துறையுடைய இயக்குனர் செயலர் நல்ல உழைப்பாளிகள் இன்னைக்கு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நானும் ஒரு நிறையா எனக்கு வேலையே இதுதான். ஆனால் இப்படியும் முடியும் என்று நிரூபிச்சிருக்கீங்க பாருங்க. முடியும் என்று நம்புவோருக்கு எதுவும் முடியும் என்ற நம்பிக்கையை நீங்கள் தந்ததுனால தான் இன்னைக்கு இயற்கையாக இருக்கீங்க. அதில் வாழ்க்கையில் இன்னும் வெற்றிகளை பெற போறீங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இந்த விருது பட்டம் இந்த பரிசு மாணவர்களுக்கு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை முன்னாடி குழந்தைகள் முன்னாடி சொல்லக்கூடிய அந்த குழந்தைங்க வந்து நம்மகிட்ட பேசுவாங்க இல்லையா, அதுதான் நமக்கு விருது. எவ்வளவு விருதுகள் வாங்கினாலும் அதை வந்து இந்த லீவ்ல போகும்போது கூட மிஸ் உங்களை மிஸ் பண்றேன் மிஸ், உங்களை விட்டு எப்படி மிஸ் நான் இருப்பேன். அந்த குழந்தைங்க வந்து அன்பாக பேசுறது வந்து அப்படியே உண்மையாவே சொல்றேனே, எனக்கு அந்த
அங்க போயிட்டேன்னா வேற எந்த சிந்தையுமே இருக்கவே இருக்காது எனக்கு. அதுதான் குழந்தைங்களோட போயிட்டேன்னா எல்லாத்தையும் பள்ளிக்குள்ள காலை வைக்கிறோமோ ஆமா வீட்டை மறந்துடும். இல்ல வீட்டுக்கு வந்தாலும் பள்ளியை மறக்க மாட்டேன். அதுதான் அது நம்ம உங்க வீட்டுக்காரர் அவரு ரொம்ப பாவமா, அவர் என்னதான் பாடுபட்டாரோ தெரியல. ஆனாலும் என்ன எனக்கு பிடிச்சிருக்குன்னா படிச்சுக்கிட்டே இருக்கீங்க, புதிய செய்திகளை சொல்லிட்டே இருக்கீங்க. இப்ப கோடை விடுமுறை முடிஞ்சு குழந்தைங்க எல்லாம் போறதுக்கு முன்னாடி மிஸ் ஒரு பாட்டு நீங்க சொல்றேன்னு சொன்னீங்கல்ல மிஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பாட்டுலாம் கேக்குறாங்க. ஆமா, அதாவது இது சொல்ல வேண்டிய கருத்துக்களை குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, நடிப்பு, இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அது மூலமா கல்வியை கலையோட கலந்து கொடுக்கும். கலையுடன் கல்வி அப்படின்றது, அந்த பொம்மலாட்டம் பண்றது எல்லாமே என்னோட வகுப்பறையில பண்ணுவேன். பொம்மலாட்டம் பண்றது எல்லாமே பண்றது மாதிரி இருக்கும். அப்போ ஒரு அரை மணி நேரத்துல 20 நிமிஷம் அந்த பாடல் எழுதினா ஒரு 10 நிமிஷம் குழந்தைங்க சொல்லி கொடுத்தேன். அந்த பாட்டை குழந்தைங்க அழகா பாடி ஆடுனாங்க. ஆமா ஆமா. பள்ளி செல்லவா, பாடம் படிப்போம் வா, படித்து உயர்வோம் வா, பறந்து செல்லவா. பள்ளி செல்லவா, பாடம் படிப்போம் வா, படித்து உயரவா, பறந்து செல்லவா. படித்து நல்ல மேதையாக நீயும் மாறவா, படித்து நல்ல மேதையாக நீயும் மாறவா. உந்தன் உழைப்பு மகிழும் நல்ல ஆசை நல்லவா. பள்ளி செல்லவா, பாடம் படிப்போம் வா, படித்து உயர்வோம் வா, பறந்து செல்லவா. ஏஎம் ராஜா சிக்கி தோத்து போனாங்கம்மா, பாட்டு பாடவா. அவனுக்கு அது தெரியவே தெரியாது. ஆனா பள்ளி செல்வம் வா அப்படின்ற அந்த உணர்வை உருவாக்குறீங்க பாத்தீங்களா. அவனுக்கு என்னைக்கு பாட்டு பாடவா பாட்டு தெரியும், அதெல்லாம் குழந்தை. ஆனா அருமை, நல்லா இருக்குமா அந்த பாட்டு. எனக்கு முழு மூச்சா நான் பள்ளியில என்னுடைய கவனத்தை செலுத்துறேன் அப்படின்னா, வீட்டுல எனக்கு பொறுப்புகள் வந்து ரொம்ப குறைவா. உண்மை அதுதான். எனக்கு வீட்டுல வந்து என் கணவர் வந்து எனக்கு முழு சப்போர்ட் கொடுக்கறதுனாலதான் முழுக்க முழுக்க என்னோட சிந்தனை எல்லாமே என்னோட குழந்தைங்களை நோக்கியே, பள்ளி குழந்தைகள் அதேதான் பாத்திருக்கேன். அவர் கண்ணவருமா அங்க இருந்து பாப்பாரு, எங்க இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னு அவருடைய செயல்பாடுகள் பார்த்துருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு என்ன சொல்லுவாங்க, இணைந்த தம்பதியர் இந்த மண்ணுல கிடைக்கிறது ஒரு பெரிய பெருமை. நல்லா இருக்கணும். நான் படித்துட்டு இருக்கும்போது பள்ளிக்கூடத்துல மாணவியா இருக்கும்போது கூட எங்க அப்பா என்னன்னா, என்னோட ஃபவுண்டேஷன் அந்த இதுக்கு வந்து அடிப்படைக்கு வந்து எங்க அப்பா தான். ஏன்னா அப்பா அந்த காலத்திலேயே பிஏ முடிச்சு ஐஏஎஸ் எக்ஸாம் இது பண்ணுவாங்க. அப்படின்றதுனால படிச்சுட்டு இருக்கும்போது தவறா படிக்கும்போது பிழையை திருத்துவாங்க. எப்படி நோட் அந்த காலத்துல எங்களுக்கு நாங்க படிக்கும் பொழுதுதான் இலவச புத்தக நோட்லாம் கிடையாது. அதனால எப்படி சிக்கனமா நோட்டை பயன்படுத்தணும். எங்க அண்ணன் படிச்ச புத்தகம் என் 2வது அண்ணனுக்கு வரும், 2வது அண்ணன் படிச்ச புத்தகம் எனக்கு வரும். அதுல கோடு கிறுக்கல் எதுவுமே இருக்கக்கூடாது, அப்படியே இருக்கணும். அப்படி இப்படி நாங்க படிச்சுட்டு வரணும். இப்படிதான். அதாவது வாங்கி கொடுக்க முடிந்தால் கூட இன்றைக்கு சர்வசாதாரணமா பெற்றோர்கள் வந்து குழந்தைங்களுக்கு கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. அது வந்து ஒரு நல்லது அப்படின்னு எடுத்துக்க கூடாது. அப்படி இல்லாம வந்து குழந்தைங்களுக்கு நம்மளால முடிஞ்சா கூட இந்த மாதிரி எல்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்றதெல்லாம் சொல்லி அப்பா வந்து. நல்லது ஒரு குடும்பம் பல்கலைக்கழகம்ன்றதுக்கு உங்க அப்பா அம்மா உதாரணமா. எனக்கு அவங்க சொன்ன பிறகுதான் தெரியுது அவர் எப்படி குழந்தைகளை வளர்த்திருக்காரு, கல்வியை கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் உங்க இல்லத்தரசர் உங்களை படிக்க வச்சாரு பாருங்க, அதுதான்மா பெருமை. சில வீட்டுக்காரமா படித்தா பலருக்கும் அதோட ஓடி போயிடுவாங்க. பொறாமையின் உச்சத்துக்கு போய் பல குடும்பங்களில் வருத்தம், என்னைய காரணம் கூட பிடிச்சிட்டேன் பெரிய ஆளாக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறது இல்லாமல் உங்கள் கூடயே வர்றாரு பாருங்க. அதுக்கு என்னென்னா, அவரை பார்க்குறப்ப உலகம் பிறந்தது அவருக்காக, ஓடும் நதிகளும் அவருக்காக, மலர்கள் வளர்வது அவருக்காக, நீங்கள் அவரோட இருப்பதும் எங்களுக்கு பெருமைக்காக என்பதை மிக அருமையாக சொல்லி மகிழ்கிறோம். நீங்கள் 2-3 வரியை சொல்லுங்கள், அவரை நாங்கள் சந்திக்க காத்திருக்கிறோம். இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி மதுரை டைரி யூடியூப் சேனல் மூலமாக எங்கள் பெருமைக்குரிய சிலம்பத்திலே எந்த விதமான கட்டணத்தையும் பெறாமல் இலவசமாக தனது பணியை செய்து வரும் பெருமைக்குரிய திரு நஜ்முதீன் அவர்கள், அவருடைய இல்லத்தரசர், அவர் இப்போ சந்திக்க வர்றாரு. அவங்க 2 பேரையும் சேர்ந்து எல்லாரும் தெரிந்து கொண்டு இருக்காங்க. இப்படியே எல்லாரும் குடும்பத்தில் இருக்கலாம். கொடு இன்பம் குடும்பம், அது திருவாளர் நஜ்முதீன் மூலமாக நாம் பெற்றிருக்கிறோம். அவரை நமது மதுரை டைரி யூடியூப் சேனல் வருக வருக என அன்போடு வரவேற்கிறது. வருக வருக. சொல்லுங்க. வணக்கம். வெற்றி நமதே நேயர் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். என் பேர் நஜ்முதீன். என்னுடைய தமிழ் ஆசிரியர் ஐயா முத்து அவங்க என்னைய தமிழ் உனக்கு நல்லா வருது, நீ படிக்கணும், புலவருக்கு படிக்கணும். அப்போ புலவர்னு பேர், அன்னகரம் கார்பரேஷன் ஸ்கூல் அதுக்கு பேர். ஆமாம், மதுரை பூர்வீகம் எனக்கு மதுரை தான். எனக்கு எங்கள் அப்பா சந்தைப்பேட்டையில் பிறந்தவங்க.
கீழச்சந்தப்பேட்டையில். எங்கள் அப்பாவும் டிஎம் சவுந்தரராஜனும் வந்து ஓரளவு நண்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆமாம். எங்கள் அப்பா வந்து சின்ன வயசுலேயே வந்து சிலம்பம் கற்றுக்கிட்டாரு, திருக்கைவியால் சுற்றுறது, இந்த மாதிரியெல்லாம் கற்றுக்கிட்டாரு. என்னையும் கற்றுக்கிற சொன்னேன். நான் இப்போ கற்றுக்கிறேன்னு நான் சொன்னதுக்கு அதெல்லாம் வேணாம், அது வந்து ஒரு முரட்டு விளையாட்டு. ஆமாம், மறுத்தார். அதோட விட்டுட்டேன் நான். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா அம்மாவுக்கு 10 குழந்தைகள். நான் வந்து மூத்தவன், அதனால் குடும்ப பொறுப்பு வந்து நிறையா இருந்துச்சு. அப்போ வந்து என்னை படிக்க வைக்கிறதுக்கு கொஞ்சம் முடியலை எங்கள் அப்பானால. குழந்தைகள் நிறையா இருக்கிறதுனால ஒரு சம்பாத்தியம், பொருளாதார நெருக்கடியில் படிக்க வைக்க முடியலை. காலேஜுக்கு போகலான்ட்டு பார்த்தோம்னாக்கா அந்த அளவுக்கு வசதி இல்லைன்ட்டாங்க. ஆனால் எங்கள் அப்பா சொன்னது ஈட் ஃபார் அஸ், ட்ரெஸ் ஃபார் அதர்ஸ் அப்படின்னு சொன்னார். வயிற்றுக்கு கஞ்சி குடிக்கிறோமோ இல்லையோ, ஒழுக்கத்தோடையும் நீட்டாக வந்து ட்ரெஸ் பண்ணணும்னு மட்டும் சொல்லி கொடுத்தாரு எங்கள் அப்பா. ஒழுக்கத்தோடு என்னை வளர்த்தார். அந்த ஒழுக்கத்தை பார்த்து தான் எனக்கு ஒன்று விட்ட அக்கா மக இவங்க. ஏன்னா என்னுடைய ஒழுக்கத்தை பார்த்து தான் உனக்கு தான் நான் தம்பிக்கு கல்யாணம் முடிச்சு தருவேன்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு படிக்கணும்னு ரொம்ப ஆசை. விளையாட்டில் வந்து நான் டிவிஷனல் வரலும் போயிருக்கேன். அதுவும் முடியாத சூழ்நிலையில் பாதியோட அத்லெட்ஸு எல்லாமே 100, 200, 400 அத்லெட்ஸு. வாலிபால் விளையாடுவேன், ஃபுட்பால் விளையாடுவேன், கபடி விளையாடுவேன். கல்யாண புதுல ஜிம்னாஸ்டிக்லாம் நல்லா பண்ணுவாரு, நிறைய மெடல். ஜிம்முக்கெல்லாம் போயிருக்கேன். இந்த பார்ல எல்லாம் விளையாடுவான். ஆமா. எனக்கு வயசு வந்து சொல்லாமா வேணாம், சொல்லாமல. எனக்கு இது வந்து 70. ஆனால் எல்லா பேரும் சொல்லுவீங்க பொய் சொல்கிறீங்க அப்படின்வாங்க. நான் இல்லை, நான் பொய் சொல்ல மாட்டேன், உண்மையை தான் பேசுவேன்னு எப்பயுமே பேசுவேன். அந்த மாதிரி ஒரு கட்டுக்கோப்பாக அன்னைக்கு வந்து எனது ஆரோக்கிய நண்பர், சிறுவயது முதலே எனக்கு நண்பர் டாக்டர் இஸ்மாயில் அண்ணன் அவருங்க தான். அவரும் நானும் 4 மணிக்கு கிரவுண்டுக்கு போவோம், 5 மணிக்கு வெளியே வந்துடுவோம். எல்லா பேரும் 5 மணிக்கு மேலே தான் கிரவுண்டுக்கு வருவாங்க. நாங்கள் அதுக்கு முன்னாடியே போயிட்டு வந்துடுவோம். அந்த நேரத்தில் அவரும் சரி நானும் சரி 2 பேர் தான் கிரவுண்டுக்கு போவோம். போய் ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுவோம், படிப்போம், ஸ்கூலுக்கு போவோம். அவர் அவர் கல்லூரிக்கு போகும்போது நான் வந்து அப்போ 10th படிச்சுக்கிட்டு இருக்கேன். அவர் உதவி வந்து எனக்கு நிறையா இருந்துச்சு. தனியாக படிக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு குடும்ப சூழ்நிலையை வந்து பார்க்கும்போது படிக்க முடியலை. நான் படிக்க முடியாததை என்னுடைய மனைவியும் என்னுடைய குழந்தைகளும் படிக்கணுன்ற ஒரு ஆர்வம் எனக்கு. அப்படி இருக்கிறதுனால இதுவரையிலும் என் மனைவிக்கு வந்து எந்த கஷ்டமும் கொடுக்காம படிப்பு விஷயத்தில் நீ படி, எவ்வளோ வேணாலும் படி, அதுக்கு நான் உடந்தையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். உதவியாக இருந்தேன், உடந்தையாகவும் இருந்தேன். அடுத்தது வந்து நான் படிக்க முடியாத கல்வியை வந்து பலருக்கும் கொடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் நான் வந்து சின்ன வயசுலேயே வந்து கஷ்டப்பட்டு வேலைக்கு போயிட்டு நானாக சம்பாரித்து நானாக வந்து வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினச்சி அப்படியெல்லாம் வாழ்க்கையில் முன்னேறினேன். நான் பட்ட கஷ்டத்தை என் மனைவி பிள்ளைகள் படக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்கள நல்லா படிக்க வச்சேன். ஆமாம், சாதாரண ஒரு இரும்பு தொழிலாளியாக இருந்து அதிலே பின்னாளில் வந்து நல்ல ஒரு பெரிய கான்ட்ராக்ட் எடுத்து கான்ட்ராக்டர் ஒரு 20-30 பேரை வச்சு வேலை பார்க்குற அளவுக்கு அல்லாஹ் வந்து இறைவன் வந்து எனக்கு கொடுத்தான், மனசை கொடுத்தான், சக்தியும் கொடுத்தான், வழி நடத்தினார். அந்த இதில் முன்னேற்றம் அடைஞ்சு என் பிள்ளைகளையும் நல்லா படிக்க வச்சு இதுவரையிலும் என் பிள்ளைகளை படிச்சியான்னு நான் கேட்டதில்லை, ஏன் படிக்கலைன்னு சொன்னதில்லை, கேட்டது அவங்களா படித்தாங்க. ஒரு நாள் கூட வந்து சிறப்பு வகுப்பு டியூஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு போனதே கிடையாது, எந்த டவுட்டும் கிடையாது. என்னுடைய பிள்ளை வந்து என்னுடைய மகன் அவனுடைய பிடெக் படிக்கும்போது ஆமாம் 1964 வந்து சிக்கிரி வந்து ஜவஹர்லால் நேரு பிரதமர் நேருனால திறந்து வைக்கப்பட்டது. அப்படி ஒரு கல்லூரியில் படித்து 2 பிளேஸ்மெண்ட்டு 2008 2 பிளேஸ்மெண்ட்டை வாங்கின ஒரே மாணவனை வந்து என்னுடைய மகன் தான். எனக்கு ஒரு மகன் அப்படின்றத விட எனக்கு ஒரு அடையாளம் அப்படின்னே சொல்லலாம். அடையாளம் ஏன்னா நான் படிக்கலை, என் பிள்ளைய படித்தாங்க, அவங்க நல்ல முன்னேற்றம் அடைஞ்சாங்க. இன்றைக்கி வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னாக்கா நல்லா இருக்காங்க. அடுத்தது மகள், 2 கண்ணையும் வித்தியாசமாக பார்க்கக்கூடாது,
ஒரு கண்ணில் சுண்ணாம்பு ஒரு கண்ணில் வெண்ணன்னு வாங்க. 2 கண்ணுமே வெண்ணெய் வைக்கணும் அப்படின்றதுனால என் மகளையும் படிக்க வச்சோம். ஆமாம், படிக்க வச்சு அவங்க பிடெக் படித்தாங்க, முடிச்சுட்டு எம்ஏ படித்தாங்க. பிடெக் படித்த காலேஜ்லேயே அவங்க வந்து ப்ரொஃபஸராக வந்து வேலை பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு திருமணம். காமராஜர் பொறியியல் கல்லூரி விருதுநகர். அங்கே வந்து ஒரு 11 மாதம் வந்து ஒர்க் பண்ணாங்க. ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேரேஜ் வந்துச்சு. மேரேஜ் பண்ணிட்டு அவங்க அப்படியே கனடாவுக்கு போனாங்க. இப்போ கனடாவில் தான் இருக்காங்க. ஆமாம், கனடா. என்னுடைய நோக்கம் வந்து இல்லாத மாணவர்களுக்கு அவங்களுக்கு படிப்பு சொல்லி தரணும். இன்னும் நான் வந்து என்னுடைய சார்பில் 30 மாணவர்களுக்கு வந்து கோச்சிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன், பயிற்சி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஏன்னா அங்கே வந்து மாணவர்கள் வந்து படிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி வந்து நான் என் சிலம்பம் ஆசை அது வந்து நிறைவேறலை. ஒரு 2012 வந்து இது ஒரு நண்பர் மூலியமாக எனக்கு வந்து அறிமுகமாச்சு. அப்போ வந்து இலவச சிலம்பத்தை ஆரம்பிக்கணும்னு ஒரு ஆசைப்பட்டு இலவசமாக விக்டோரியா எட்வர்ட் ஹாலில் அண்ணன் இஸ்மாயில் அண்ணன் அப்போ வந்து செக்ரட்டரி, அவர் தலைமையில் இதை நடத்தணும். நாங்கள் இன்னைக்கு வரலாம் அதை வந்து நடத்திக்கிட்டு இருக்கோம். 2 மாஸ்டரை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம். அப்படியெல்லாம் மாணவர்களை முன்னேற்றி அந்த விளையாட்டில் சிலம்பத்தில் வந்து அவங்கள சிறப்பு பெயர் வாங்க வச்சுருக்கேன். அதே மாதிரி என்கிட்ட படித்த மாணவர்கள்னு கிடையாது, என்கிட்ட படிக்காத மாணவர்கள் கூட அவங்களுக்கு கல்வி கடன் வசதி பேங்க்கு, இந்தியன் பேங்க்கு, யூனியன் பேங்க்கில், கனரா பேங்க்கில், ஆமாம், ஜாமீன் கையெழுத்து போட்டு அவங்களுக்கு நான் லோன் வாங்கி கொடுத்து அவங்கள படிக்க வச்சுருக்கேன். இன்னைக்கு 2 மாணவர்கள் வந்து துபாய்க்கு போய் நல்லா சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. இன்னும் வந்து அதுல ஒரு மாணவன் என்னை வளர்த்த, என்னை நல்வழிப்படுத்திய என்னுடைய அப்பாவுக்கு கோடான கோடி நன்றி அப்படின்ட்டு இன்னும் மெசேஜ் அனுப்புவார் துபாயில் இருந்து. அந்த அளவுக்கு வந்து ஏற்பாடு பண்ணேன். ஏன்னா நான் படிக்காத படிப்பை என்னை சார்ந்த மாணவர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு. நான் இந்த இடத்துக்கு வந்து விராட்டிபத்துக்கு வந்து 15 வருஷம் ஆகுது. இந்த 15 வருஷத்தில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 150 பிள்ளைகளை நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கேன். வெற்றி நமதே அப்படின்றது நம்ம உருவாக்குற பொருள்லையும் இருக்குது, உருவாகிற பொருள்லையும் இருக்குது. தன்னம்பிக்கையோடு இருந்தால் வெற்றி நமதே, வெற்றி நமதே அப்படின்னு கூறி, வெற்றி நமதே மோகன் அவரை மாப்பிள்ளைன்னு தான் நான் கூப்பிடுவேன் நான். ஏன்னா அவங்க அப்பாவும் நானும் அப்படி பழைய இருக்கோம். எனக்கு முதல் அவார்டு வந்து கொடுத்தது வந்து நம்ம தொண்டுப்பறவை அமைப்பில் உள்ளதான். ஆமாம், முதல்ல ஆமாம் அவங்க ஐயா அவர்கள் தான் கொடுத்தாங்க. 2003ஆம் ஆண்டு, ரொம்ப முன்னாடி. எல்லோருக்கும் நேயர் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ரொம்ப நெகிழ்ச்சியா, நிறைவா, இதுவரைக்கும் நாம் சந்திக்காத ஒரு தம்பதியர். அதுபோக ஐயா வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேருக்கு உதவிட்டே இருக்கார். அம்மா அவங்களுக்கு துணை நிற்கிறாங்க. இவங்களுடைய லட்சியம் இந்த மண்ணுக்குரியதாக மாற்ற வேண்டும் என்பதை மிக அருமையாக விரும்பி நமது மதுரை டைரி யூடியூப் சேனல் காணக்கூடிய நேயர்களே, பெருமக்களே, யோசித்து பாருங்கள். நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு இவர்கள் இருவரும் உதாரணம். இந்த அருமையான தம்பதியருடைய அந்த வாழ்வை நாமும் நம்முடைய லட்சியமாக கொண்டு பிறருக்கு உதவி வாழ்வோம், வாழ்விலே வெற்றியை காண்போம் என்று சொல்லி, நீங்கள் அனைவரும் தேனின் நறுஞ்சுவை, செங்கரும்பு தீஞ்சாறு, வானின் திருவிளக்கு, மைய பழம்பொருள் நம்முடைய பெருமைக்குரிய நல்லாசிரியர் டாக்டர் பட்டம் விரைவிலே பெறவும், தேசிய நல்லாசிரியர் விருது பெறவும் பெருமைக்குரிய உலக சாதனையாளர் திருமதி சுலேகா பானு அவர்களையும் அவருடைய இல்லத்து அரசர் அவர்களையும் வணங்கி விடைபெறுகிறோம். வெற்றி நமதே, வெற்றி நமதே, வெற்றி நமதே, வெற்றி நமதே என்று கூறி மதுரை டைரி யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வெற்றி நமதே என்று கூறி வணக்கத்தினை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். உங்கள் மதுரை டைரி யூடியூப் சேனலில் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமையில் வெற்றி நமதே என்ற தலைப்பில் சிறந்த சாதனையாளர்களை நேரலை காண நமது தமிழ் செம்மல் நல்லாசிரியர் டாக்டர் புலவர் வை சங்கரலிங்கனார் வருகிறார். இந்நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குபவர்கள் பிளாட்டோ ஷர்ட்ஸ் அண்ட் தோதீஸ். கலை
Jallikattu dhotis and shirts from the house of Plateau.